Hi students, this is Lakshmi here. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா 10th சமச்சீர் புக் ஃபர்ஸ்ட் சாப்டர் எக்ஸாம்பிள் 1.3 கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா let a is equal to x belongs to n அப்படின்னா நேச்சுரல் நம்பர் டினோட் பண்ணும் such that 1 greater than x less than 4 செகண்ட் b ஓட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்கன்னா x belongs to w அப்படின்னா ஹோல் நம்பர் டினோட் பண்ணுங்க such that 0 greater than or equal to x less than 2. Then c is equal to x belongs to natural number such that x less than 3 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதிலேருந்து நமக்கு என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா a into b cross c is equal to a cross b union a cross c ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக போடலாம் பாருங்கள். ஃபஸ்ட் ஒன் சொல்யூஷன். நெக்ஸ்ட் given that சொல்யூஷனில் given thatல என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதிக்கலாம் பாருங்கள். இந்த மாதிரி சம்ஸ் எக்ஸாமில் கேட்கக்கூடிய சம்ஸ் தான். இதில் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எக்ஸோட ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ மேலே நம்ம நம்பர் எடுத்துக்கணுங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு இப்போ எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா நேச்சுரல் நம்பர். நமக்கு தெரியும் நேச்சுரல் நம்பர் அப்படின்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும் வித்தவுட் நோ எண்டு. அதேமாதிரி ஹோல் நம்பர் அப்படின்னா 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போ 1 2 3 4 5 6 அப்படின்னா நேச்சுரல் நம்பர் வித் 0 அப்படின்னா இந்த 0 1 2 3 4 5 6னா ஹோல் நம்பர் சொல்லுவோம். அப்புறம் இன்டீஜர்ஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நம்பர் நெகட்டிவ் நம்பர் 0 ப்ளஸ் ஆர் -1 ப்ளஸ் ஆர் -2 இந்த மாதிரி போயிட்டு இருந்தால் அதுக்கு இன்டீஜர் சொல்லுவோம். ஸோ இப்போ நேச்சுரல் நம்பருங்கிறது பார்த்தீங்கன்னா கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸோட வேல்யூ அதாவது 1 விட அதிகமாக இருக்கணும். ஆனால் எதை விட கம்மியாக இருக்கணும்? 4 விட கம்மியாக இருக்கணும். நமக்கு இந்த சிம்பிள் பார்த்தாலே நிறைய பேருக்கு இது லெஸ் தானா கிரேட்டர் தானா அப்படிங்கிற டவுட் வரும். அது லெஸ் தானா கிரேட்டர் தானா எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல. நமக்கு எப்போவுமே தெரியும் ஓப்பன் சைட் பார்த்திங்கன்னா நமக்கு பிக்கர் வேல்யூ எழுதுவோம், க்ளோஸ்டு சைட் பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்மால் வேல்யூ எழுதுவோம். ஸோ அப்போ பார்க்கும்போது நமக்கு எக்ஸோட வேல்யூ என்ன கண்டிஷன்ஸில் கொடுத்துருக்காங்கன்னா ஓப்பன் சைடு வந்து நமக்கு பிக்கர் நம்பர் அதாவது பிக்கர் வேல்யூயும் க்ளோஸ்டு சைடு நம்ம ஸ்மாலர் வேல்யூ எழுதுவோம். இப்போ எக்ஸோட கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எக்ஸுங்கிற வேல்யூ 1 விட அதிகமாக இருக்கணும். ஆனால் எதை விட கம்மியாக இருக்குன்னா 4 விட கம்மியாக இருக்கணும். அப்போ என்ன இருக்கும் பாருங்கன்னா 1 விட அதிகமானா 2 3 4 இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். ஆனால் 4 விட கம்மியாக இருக்கிறதுனால நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். இதான் கிவன் தட் ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ நம்ம ரைட் பண்ணலாம். பியோட வேல்யூ எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஹோல் நம்பர்னால் 0. இந்த அடியில் பாருங்கள் ஈக்குவல்னு ஒரு சைன் போட்டிருந்தாங்க அப்படின்னா என்ன மீனிங் அதுக்குன்னா அந்த இந்த இதுக்கு முன்னாடி இருக்க இந்த நம்பரையும் நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும் எடுத்துக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ 0 0வும் இருக்கலாம். ஆனால் 0வை விட அதிகமாக இருக்கணும். பட் எதை விட கம்மியாக இருக்கணும்னா 2வை விட கம்மியாக இருக்கணும். அப்போ 2வை விட கம்மியாக 1 மட்டும்தான் இருக்கும். அப்போ 0, 1 நீங்கள் சொல்லலாம் -1 -2 விட சின்ன 0 விட கம்மியான நம்பர் தான். பட் நம்ம இங்கே எடுத்துக்கிறது என்னென்னா ஹோல் நம்பரில் நெகட்டிவ் வேல்யூ நாட் அலவுட். இது இன்டீஜர்ஸ் இருந்தால் அந்த நம்பர் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து சியோட வேல்யூ எழுத போகிறோம். சியோட வேல்யூ என்ன கண்டிஷன் சொல்லியிருக்காங்கன்னா நேச்சுரல் நம்பர் அப்படின்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகணும். 1லேருந்து எக்ஸோட வேல்யூ எப்படி இருக்குன்னா 3 விட கம்மியாக இருக்கணும், அதாவது 3 விட கம்மியாக இருக்கணும். அப்போ என்ன நம்பர்னா 1, 2 இதுதான் நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சியோட வேல்யூ. ஸோ இப்போ ஏபிசி 3 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இதில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி சம்ஸ் வந்துன்னா ஃபஸ்ட் எடுத்து நமக்கு கொடுத்துருக்கதை எல்கேச்சஸ் அதை கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. ஏ இன்ட்டு இது வந்து கிவன் தட் அதுக்கப்புறம் என்ன பண்ணால் டு ஃபைண்டு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டு ஃபைண்டு ஏ இன்ட்டு பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு பி யூனியன் ஏ இன்ட்டு சி இதை நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். இதில் நமக்கு ஃபஸ்ட்டு எல்கேச்சஸ் மட்டும் எடுத்துக்கலாம். எல்கேச்சஸில் என்ன இருக்குது பாருங்கள், ஏ இன்ட்டு பி யூனியன் சி. இதில் நமக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி சம்ஸ் வந்துன்னா ப்ராக்கெட்டில் என்ன இருக்கோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பி யூனியன் சி நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். பி யூனியன் சி அப்படின்னா பியில் இருக்க எலிமெண்ட்ஸும் சியில் இருக்க எலிமெண்ட்ஸும் சேர்த்து எழுதணும். ரிப்பீட்டட் நம்பர் வந்து நாட் அலோடு. பியில் என்ன இருக்குது பாருங்கள் 0, 1 யூனியன் சியில் பார்த்திங்கன்னா 1, 2. அப்போ பி யூனியன் சின்னு பார்த்திங்கன்னா 0 1 அங்கே இருக்கனால ரிப்பீட்டட் இருக்கனால லிஃப்ட் பண்ணிடலாம். அப்போ 0, 1, 2. அப்போ ஏ இன்ட்டு பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு ஏங்கிற வேல்யூ என்னது 2, 3 இன்ட்டு பி யூனியன் 0 வேல்யூ 0, 1, 2. பி யூனியன் சியோட வேல்யூ 0, 1, 2. இது ரெண்டுக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறோம். கிராஸ் ப்ராடக்ட் எப்படி பண்ணுவோன்னு பாருங்கள். பேர் பண்ணுறது தான் கிராஸ் ப்ராடக்ட். கார்ட்டீசியன் ப்ராடக்ட் 2 எடுத்து பண்ணால் 2, 0 அது பார்த்தீங்கன்னா 2, 1
அடுத்து பார்த்திங்கன்னா 2, 2ஓட எல்லா வேலையும் முடிச்சிட்டோம். 3 எடுத்து பண்ணும்போது 3, 0, 3, 1, 3, 2. ஸோ இது வந்து நமக்கு ஈக்குவேஷன் 1 அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ எல்ஹெச்எஸோட வேல்யூ முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னா ஆர்ஹெச்எஸ் பண்ணணும். ஆர்ஹெச்எஸில் பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர்ஹெச்எஸ் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, A இன்ட்டு பி யூனியன் A இன்ட்டு சி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா A இன்ட்டு பி கொடுத்துருக்காங்க. அப்போ A இன்ட்டு பி ஃபைன் பண்ணலாம். ஏவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் 2, 3 இன்ட்டு பியோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோன்னா 0, 1. அப்போ பேர் பண்ணுங்கள் 2, 0, 2, 1. அடுத்து 3, 0, 3, 1. ஸோ A இன்ட்டு பிக்கு ஃபைன் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஃபைன் பண்ண போகிறோன்னா A இன்ட்டு சி. A இன்ட்டு சி பாருங்கள், ஏவோட வேல்யூ 2, 3, சியோட வேல்யூ 1, 2. அப்போ கிராஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 2, 1, 2, 2, 3, 1, 3, 2. ஸோ இதை A கிராஸ் B இன்ட்டு A கிராஸ் C பண்ணிட்டோம். இது ரெண்டுக்கு இப்போ நம்ம யூனியன் பண்ண போகிறோம். அப்போ A கிராஸ் B யூனியன் A கிராஸ் C இஸ் ஈக்குவல் டு நம்ம ஒன்றா ரெண்டுத்துலேயும் ஃபஸ்ட்டு 2, 0, 1, 2, 0, 2, 0. அடுத்து பார்த்திங்கன்னா 2, 1. அடுத்து பார்த்திங்கன்னா 3, 0, 3, 1. அடுத்து 2, 1 ஏற்கனவே எழுதிட்டு வரனால தேவையில்ல, 2, 2 எழுதிக்கலாம். அடுத்து 3, 1 ஏற்கனவே எழுதிட்டோம். அடுத்து 3, 2. இப்போ பார்த்திங்கன்னா ஈக்குவேஷன் 1ஓட வேல்யூ ஈக்குவேஷன் 2ஓட வேல்யூ நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா இது வந்து ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கலாம். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அப்போ தேர்ஃபோர் எல்ஹெச்எஸ் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். ஈக்குவேஷன் 1ஓட வேல்யூ ஈக்குவேஷன் 2ஓட வேல்யூ நமக்கு ஈக்குவலாக இருக்கிறதுனால நம்ம A இன்ட்டு பி யூனியன் சி இஸ் ஈக்குவல் டு A இன்ட்டு பி யூனியன் A இன்ட்டு சி ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக இருக்கிறதுனால டு வெரிஃபைடு. கொஷினில் டு வெரிஃபை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா டு வெரிஃபைடு அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.